ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லாமல் மட்டன் பெப்பர் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு இந்த மட்டனில் ஆல்ரெடி நிறைய கொழுப்பு இருக்கும். நம்ம ஆயில் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நிறைய ஆகிடும். அதனால் ஆயிலே நான் யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். தாளிக்கவும் செய்யலை, தாளிக்காமல் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. வாங்க இதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லாமல் பெப்பர் கறி செய்கிறது, மட்டன் பெப்பர் கறி செய்கிறது எப்படின்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணது பீஸ் பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பக்ரீதில் நம்ம நார்மலாக வாங்குகிற மட்டனை விட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவு பீஸ் போட்டுக்கோங்க. இது ஹெவியாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா செஞ்சிட்ட நல்லா கொழுப்பு இருக்கிற நல்லா பெருசாக நம்ம பண்ணுவோம். அதனால் இது நம்மளுக்கு கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால சின்ன பீஸாக போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இது 1/2 kg எடுத்திருக்கேன். இப்போது நான் ஒரு சொட்டு கூட நான் ஆயில் சேர்க்க போகிறதில்ல. எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இந்த ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு தான் செய்ய போகிறேன். இந்த 1/2 kg மட்டனை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் தாளிக்கெல்லாம் போகிறது கிடையாது. இந்த 1/2 kg மட்டன் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு டம்ளர் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். 200 ml தண்ணி இருக்கும், அந்த தண்ணி சேர்க்க போகிறேன். அப்புறமா பாருங்கள், இது 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. 1/2 kgன்னு சொன்னால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் டைரெக்டாக நம்ம இப்படியே சேர்த்துடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சேம் ரேஷியோ பெப்பர் பவுடர், மிளகு பொடி, அப்புறமா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்தா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். சேம் டைம் இந்த நான்வெஜ் செய்யும் போது மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். அதுவும் இதில் டைரெக்டாக இப்படி இப்போ சேர்க்க போகிறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு இருக்குது. 1/2 kgக்கு உண்டான உப்பு இது நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பவுடர் சேர்க்க வேண்டாம். நம்ம விசில் விடும் போது நம்ம சேர்க்குறோன்னா நம்ம கல் உப்பே சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற இந்த பச்சை மிளகாவை 2 இந்த சென்டரில் மட்டும் கீறிட்டு இந்த மாதிரி 2 பாதியாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த 3 தக்காளியும் பாருங்கள், தக்காளி 3 இருக்குது, மீடியம் சைஸு. 3 வெங்காயம் இருக்குது. தக்காளியும் வெங்காயமும் சேம் ரேஷியோ இருக்கணும். இது நீங்கள் இந்த மட்டன் பெப்பர் கறி நீங்கள் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றீங்கன்னா 2 தக்காளி 2 வெங்காயம் போதும். இது ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதா இருந்தால். இப்போ நான் இது சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறோம். அதனால் 3 தக்காளி 3 வெங்காயம் இருக்கணும். சேம் ரேஷியாக இருக்கணும். தக்காளியும் சரி வெங்காயமும் சரி சேமாக இருக்கணும். இப்போ இது சாப்பரில் நான் கட் பண்ணி போட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இந்த சாப்பரில் நான் போட்டிருக்கேன். 3 வெங்காயமாக ரஃப்பாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சாப்பர் இல்லைன்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு குக்கிங் சீக்கிரமாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாப்பரும் தான். பாருங்கள் இதில் வச்சுட்டு நம்ம 2-3 ப்ரெஸ் பண்ண உடனே அவ்வளோ வெங்காயமும் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு அரைஞ்சி வந்துடும். பாருங்கள் அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக எப்படி அரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த வெங்காயமும் இந்த டைரெக்டாக இந்த குக்கரில் நம்ம சேர்த்துட்டேன். அப்புறம் சேம் இதே இதில் வாஷ் பண்ண தேவையில்லை. இதிலே நம்ம இந்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேம் தக்காளியும் வெங்காயம் பதத்திலே நம்ம சாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போது இதுவும் 2-3 ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக நம்மளுக்கு சாப் ஆகிடும். ரொம்ப நைஸாக பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு நான் இது 4-5 விசில், குறைஞ்சது 5 விசிலாச்சும் விடுவேன். அப்போ அழகாக இதுவே நம்மளுக்கு ஜூஸியாக வந்துடும். இப்போது சேர்த்தாச்சு. இப்போது நம்ம மசாலாவும் சேர்த்தாச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு, எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடியிலேருந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது குழம்பு கிடையாது, இது கிரேவி தான், பெப்பர் கிரேவி தான். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 விசில் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 விசில் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 3 விசில் சிம்மில் வச்சு தான் நான் வச்சுருக்கேன். அதனால் நம்மளுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்கும். ப்ரெஷர் தானாக அடுங்கினது நான் எடுக்கலை. பாருங்கள் ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
மாஷல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது. மாஷல்லா பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குது. நம்ம ஒரு சொட்டு கூட நம்ம ஆயில் சேர்க்கலை. அதுவே கரெக்டான பதத்தில் கரெக்டாக கிரேவி மாதிரி இருக்குது. நம்ம ஒரே ஒரு டம்ளர் 200 ml தான் தண்ணி சேர்த்தேன். அதுக்கே கரெக்டாக வந்திருக்கு. தீஞ்சி போகுமான்ற பயம் இருக்காது நம்மளுக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து தாளித்தா தான் அது வந்து ஒட்டிட்டு இருக்கும். அப்போ தான் தீயறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தாளிக்காமல் அப்படியே சேர்த்ததுனால தீயாமல் அழகாக வந்திருக்கு. மாஷல்லா. இப்போ நான் உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாஷல்லா எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நான்வெஜ் செஞ்சால் நம்ம வந்து கொத்தமல்லி வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். அந்த ஹீட்லேயே இந்த கொத்தமல்லி வெந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் இல்லாமல் அந்த இருக்கிற இடம் தெரியாமல் கொத்தமல்லியெல்லாம் மறைஞ்சி போகும். இப்படி கடைசியாக சேர்க்கும்போது ஃப்ளேவராகவும் இருக்கும், சேம் டைம் பார்க்கவும் அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பராக நான் வந்து ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லாமல் மட்டன் பெப்பர் கிரேவி நான் செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.